வெல்கம் டு டெட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டென் ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஆன்லைனில் வந்து தேர்வு நடத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தற்போதைக்கு அந்த செய்திகளிலிருந்து சில சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா வந்து தற்போதைக்கு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் நடத்தும் சில தேர்வுகளில் வந்து டெட்டு தேர்வு விட்டுட்டு மற்ற அனைத்து தேர்வுகளும் வந்து ஆன்லைனில் நடத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டெட்டு தேர்வு விட்டுட்டு மற்ற அனைத்து தேர்வுகளும் வந்து ஆன்லைனில் நடத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டெட்டு தேர்வும் சேர்ந்து ஆன்லைன் நடத்தப்படும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன் நடத்தப்படும், நான் வந்து பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு, அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு, அரசு சட்டக்கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு, உதவி தொடக்க கல்வி அதிகாரி தற்போது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர் தேர்வு, முதுநிலை விரிவுரையாளர் தேர்வு, சிறப்பாசிரியர் தேர்வு போன்ற அனைத்து தேர்வுகளும் வந்து ஆன்லைனில் நடத்தப்படும். அப்புறம் வந்து டெட்டு தேர்வு மட்டும் வழக்கமாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நடத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் தேர்வு எதுக்கு வைக்கிறாங்கன்னா வந்து பொதுவாக வந்து கடந்த ஆண்டு கூட வந்து கடந்த ஆண்டு நடந்த அரசு பாலிடெக்னிக் தேர்வில் கூட நிறைய முறைகேடு நடந்துச்சு. ஆசிரியர் தேர்வில் வந்து நிறைய முறைகேடு நடந்துச்சு. ஸோ இந்த ஆண்டு வந்து எந்தவித புகாரும் இடம் தராமல் வந்து தேர்வு நடத்தணும், எந்தவித புகாருக்கும் வந்து இடம் தராமல் தேர்வு நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தாமதமின்றி வந்து தேர்வு முடிவுகளை வந்து ஆன்லைனில் வந்து விரைவாக வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து தற்போதைக்கு வந்து கணினி ஆசிரியர்களுக்கான எக்ஸாம் விட்டுருக்காங்க இல்லையா, கால்ஃபுல் தற்போது 814 வேக்கன்சியான கணினி ஆசிரியருக்கான தேர்வுகளை வந்து இந்த முறை வந்து ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன் டெட்டு தேர்வுக்கு மட்டும் வந்து ஆன்லைனில் வைக்காமல் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வழக்கமாக வைக்கிறான்னு கேட்டால் வந்து மற்ற எக்ஸாமில் வந்து பார்த்திங்களா வந்து எக்ஸாம் எழுதுறவங்க வந்து குறைவு, டெட் எக்ஸாம் மட்டும் அதிகமான மாணவர்கள் வந்து எழுதுகிறாங்க. அதனால் வந்து வழக்கமாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்லேயே வைக்கிற மாதிரியே வச்சிடலான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது மாதிரி எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து மதிப்பீட்டில் தேர்வு முறைகேட்டில் வந்து எதனா தவறு ஏற்பட்டாலும் மற்றும் தவறு எந்த வகையில் ஏற்பட்டிருக்குதுன்னு வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஆன்லைன் தேர்வு வைக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ வந்து மாணவர்களுக்கு யூஸ் ஆகிற முறையில் வந்து தேர்வு முறைகேடு நடக்காமல் வந்து நல்ல முறையில் வந்து மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் வச்சா சரின்னு தான் நாம் சொல்லணும். ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.